படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கன்னா நிறையா உலகத்தில் படைச்சிருக்காரு. மரத்தையும் படைச்சிருக்காரு, செடியையும் படைச்சிருக்காரு, மிருகத்தையும் படைச்சிருக்காரு, மீனையும் படைச்சிருக்காரு. அப்படின்னா அதுக்கெல்லாம் போய் நற்செய்தியை அப்படி அல்ல. சில சொல்லுகின்ற போது படைப்பிற்கெல்லாம் எல்லாத்துக்கும் தான் நற்செய்தி அப்படி இல்லை. அவற்றுக்கெல்லாம் ஆன்மா கிடையாது. அதுக்கெல்லாம் கடவுளுடைய உயிர் மூச்சு அங்கே கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியாத படைப்பிற்கெல்லாம் என்று சொன்னால் ஆள் பார்க்காதபடி எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ரோமர் 2:11 வாசிக்கிறோம், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, அவருக்கு பெயர் உலக இரட்சகர், உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர், தனிப்பட்ட இனத்தின் பாவங்களை தனிப்பட்ட தேசத்தின் பாவங்களை போக்குபவர் அல்ல, உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர், ஹோலி ரெடிமர், உலக இரட்சகர். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம், எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதும் தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் பிரியமானவர்களே, நற்செய்தி என்பது எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அவ்விதமாக அந்த நாளிலே நாம் கொண்டாடுகிற புனித தோமையாருடைய அந்த திருவிழாவிலே திருத்தூதராக இருந்த புனித தோமையார் இதோ நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து நற்செய்தியை பரப்பினார் என்று, இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆள் பார்த்து கடவுள் செயல்படாதவராய் இருப்பது போல நாமும் ஆள் பார்த்து செயல்படாதபடி ஆட்களுடைய தோற்றத்தை, ஏற்றத்தை, உயர்வை, செல்வத்தை, அழகை, படிப்பை, ஜாதியை இவற்றை பார்த்து செயல்படாதபடி, ஆள் பார்த்து செயல்படாதபடி, எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் கடவுள் நேசிக்கிறார், எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திருவிழமாக இருக்கிறது என்று எண்ணி நற்செய்தி போதிக்கிற பிள்ளைகளாக, நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளாக, அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.